ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சைட்டுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஸ்டார் ஏசி கஸ்டமர் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு இண்டோர் அவுட்டர் ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது 5 ஸ்டாரில் இன்னும் ரெண்டு கொஞ்சம் லென்த்தாக வரும். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கணும். அந்த எந்த ஏசி தான் இதுவும் சேம் தான். 5X FM முடியும் அந்த மாடலு. அவுட்டர் ரெண்டு ரஸ்ட் ஃப்ரீயோட வரக்கூடியது. ரஸ்ட் ஃப்ரீ ஃப்ளூ கோட்டிங் வரும். இதில் 3 மீட்டர் காப்பர் வைப்பு உங்களுக்கு பேக்கிங்கில் வந்துடும். மெயினாக நம்ம பேக்கிங் ஓப்பன் பண்ணும்போது இந்த டேப் எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. சில டைம் மிஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக் சைடு உங்களுக்கு 2.5 ஃபில்டர் வந்து அந்த டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி தான் டேப் அடித்து கொடுப்பாங்க. இதில் ரிமோட் கொடுத்துருவாங்க. ரிமோட் கிட்டு பேட்ரி கொடுத்துருவாங்க. இன்டர் ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. இங்கே வந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னர் ஜாயிண்ட் ரைட் சைடு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு இதில் ப்ரொவிஷன் கட் பண்ணிவிட்டு நம்ம அது வழியாக பைப் லைன் எடுத்துருக்கோம். அதே போல் 2.5 ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பிளேட் நம்ம டெம்ப்ளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மெயினாக லெவல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பைப் லைன் நம்ம உள்ளே லே பண்ணுறது இல்லை இன்னர் ஜாயிண்ட் எடுக்க போகும்போது ஸ்ப்ளிட் லெவல் வைக்காமல் நீங்கள் ஸ்லோப்பிங் பார்க்காம விட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்டு வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதே போல் இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்க்ரூ கிரிப்பாக இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. சைடு நம்ம பைப் லைன் எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம கார்னரில் கோர் கட்டிங் பண்ணி அதே பைப் லைன் எடுத்துகிட்டு போனோம். இங்கே கஸ்டமர் பைப் லைன் உள்ளே வரதுனால நம்ம கஸ்டமர்கிட்ட காட்டன் டைப் ரெஃபர் பண்ணோம். கஸ்டமர் அதே போட சொல்லிட்டாங்க. ஏன்னா காட்டன் டைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளைண்ட்டு ட்ராப்பிங் வராது. இன்னர் ஃப்ளார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் வந்து ஃப்ளார் பண்ணி தான் வரும். பேனாசோனிக்கில் ஃப்ளாரிங் செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நமக்கு கேஸ் லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் செக் பண்ணாமல், ஏன்னா சில டைம் ஃப்ளாரிங் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. ஃப்ளாரிங் நம்ம கட் பண்ணி கூட பண்ணிவிட்டு பண்ணுறது டைம் பெஸ்ட்டு. அதே போல் கோட்ரு தான் மெயினாக அந்த மாதிரி ஃப்ளாரிங் கம்ப்ளைண்ட் வருது. அதையும் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒயரிங் பார்த்திங்கன்னா நமக்கு இது இண்டோர் கனெக்ஷன் ஒயர் வராது. இண்டோர் கனெக்ஷன் ஒயர் நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2.5 நம்ம ஃபில்ட்ரு 2.5 ஸ்கொயர் அமௌண்ட் 3 கோர் யூஸ் பண்ணுறோம். இது கஸ்டமர் ஸ்டெபிளைசர் வாங்கியிருந்தாங்க. ஸ்டெபிளைசர் பார்த்திங்கன்னா இது 1.5 டன்னுக்கு 4 kV போதுமானது. பேக் சைடு அதே போல் அவுட்டோர் பேக் டு பேக் தான். 3 மீட்டர் காப்பர் பீப்பிளே கஸ்டமர் முடிக்க சொன்னாங்க. அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டோம். நம்ம அவுட்டோர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒயரிங் கொடுத்துட்டோம். ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 4 கோர் ஒயர் வரும். அவுட்டோர் இன்வெர்ட்டர்னால ஃபேஸு ரெட்டு வந்து ஃபேஸுன்னு, அந்த ப்ளூ வந்து நியூட்ரலு. அடுத்து கம்யூனிகேஷன் வந்து எல்லோ மட்டும் வரும். எர்த்தில் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீன் கோட்டிங் வரும். ஒயரிங் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு பேக்கிங்கில் வர்றது உங்களுக்கு இண்டோர் டு அவுட்டோர் 1.5 ஒயர் தான் வரும். அது நம்ம அவுட்டோரில் கொடுக்குறது வந்து இண்டோருக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா 2.5 ஒயரிங் 2 ஸ்கொயர் அமௌண்ட் கொடுப்போம். ஏன்னா இது கம்யூனிகேஷனுக்கு இந்த ஒயர் போதுமானது. லோடு கம்மியாக தான் எடுக்கும். ஏன்னா இது இன்வெர்ட்டர் மாடல்னால. மெயினாக அந்த ஒயரிங் கொடுக்குறது அந்த கிரிப்பர் அந்த கனெக்டர் கீழே வந்த கிரிப்பர் யூஸ் பண்ணிவிடுங்க. பேக் சைடு அவுட்டோர் ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பைப் லைன்லாம் நம்ம வாட்டர் லைன் தனியாக செப்பரேட் லைனாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். கஸ்டமருக்கு ஆன் பண்ணி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் ஒய்ஃபை இருக்குது. ஒய்ஃபை கஸ்டமர் வேணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டில் ஒய்ஃபை இருக்கணும். அதுவும் 2.4 GHz இருக்கணும். 5G கனெக்ட் ஆகாது. மேக்ஸிமம் நம்ம ஒயரிங் எல்லாமே நீட்டாக கிளிப் போட்டு தான் கொடுத்துருப்போம் கஸ்டமருக்கு. அந்த வீடியோவில் தானே டவுட் இருக்கணும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது இல்லாமல் நிறையா கஸ்டமர் கால் பண்ணுறீங்க. நான் எல்லாருக்குமே டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவேன். பேக் சைடு மெயினாக ஒயிட் சன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாட்டர் ஸ்லோப்பிங் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதே போல் நம்ம இந்த மாதிரி சன்சைடில் வைக்க போகும்போது கீழே புஷ் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதிகமாக ரஸ்ட் ஆகாது. பேஸ்மெண்ட் மட்டும். இப்போ நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் இதில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நான் ஆல்ரெடி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்களே ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆகாது அப்படிங்கிறது. இது கம்ப்ரஸர் வந்து ரன்னிங்கில் இருக்கும். நம்ம இப்போ ஆஃப் பண்ண உடனே கம்ப்ரஸரில் உங்களுக்கு கேஸ் போய் சர்க்குலேட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இண்டோர் க்ளோஸ் ஆகும். இதில் வந்து இது கம்ப்ளைண்ட் இல்லை, அது மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். ஏன்னா இப்போ வர மாடல் எல்லாமே இன்வெர்ட்டர் மாடல் இப்படி தான். இப்போ க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறையா டெக்னிக்கல் வீடியோலாம் நான் எடுத்து உங்களை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.